பாட்டு வாசிக்கிறது கையெல்லாம் ஒத்துழைக்கணும்ல, ஸ்பீடெல்லாம் வாசிக்கிற மாதிரி இருந்தால் அப்போ என்ன பண்ணணும்? வீணையில் இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ரொம்ப நாள் லீவ் வேஸ்ட் பண்ணிட்டீங்களோ வாசிக்காமல்? சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் வார்ம் அப் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? கொஞ்சம் வார்ம் அப், இருக்கிற எக்ஸசைஸு கொஞ்சம் அலங்காரம் இதை எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வீணையில் இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம வீணையை எடுத்து மீட்டு போட்டு வாசிக்கிறோம். இப்போ நான் மீட்டு போட்டு வாசிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் சும்மா அப்படியே எடுத்தோடனே வாசிட்டுருப்போம் இல்லையா? ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஆயில் போட்டு வாசிக்கலாம், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கை ஸ்மூத்தாக போகும். ஆயில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ரஃப்பாக இருக்கும் இல்லையா? அது நீங்கள் கையில் வந்து எண்ணெய் போட்டு வாசிக்கும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். அதனால் எண்ணெய் போட்டு யூஸ் பண்ணி வாசிங்க. அதே மாதிரி கையில் கொஞ்சம் மீட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்ட்டு. இது மாதிரி ஏதாவது ஒரு குங்கும சிம்மல் மாதிரி இருந்தால் எடுத்துக்கங்க வீட்டில். இல்லைனா வந்து ரிங்கோட பாக்ஸ் இருக்குது இல்லையா? அது மாதிரி ரிங்கோட பாக்ஸு இல்லைனா இந்த மாதிரி ஒரு குங்கும சிம்மல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் எடுத்துகிட்டு காட்டன் பால், நம்ம இந்த மருந்து போடுறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா காட்டன் பால்ஸு, அது மாதிரி காட்டன் கொஞ்சம் இருக்குது. அது என்ன பண்ணுறேன், இந்த இதில் போட்டுடுறேன். இதை போட்டுட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. விளக்குக்கு போடுறது யூஸ் பண்ண வேண்டாம், அது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. இது மாதிரி தேங்காய் எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் அதில் விட்டுருங்க. ஓகேவா? அவ்வளோதான், அதை போட்டாச்சு. அந்த காட்டன் எதுக்குன்னா, நீங்கள் ஊற்றுற தேங்காய் எண்ணெய் வந்து லீக் ஆகாமல் இருக்கும், அதில் கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்காக. அதை எப்பவுமே கொஞ்சம் சேஃபாக மூடி போட்டு எப்பவுமே வச்சுருங்க. அடுத்து கையில் மீட்டு போட்டுக்கலாம். நான் வந்து 2 மீட்டு யூஸ் பண்ணுவேங்க. ஒன்று வந்து ப்ராக்டிஸ்க்காகவும், அடுத்து வந்து ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக. ப்ராக்டிஸ்க்காக இருக்கிற மீட் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும், பயங்கர திக்காக இருக்கும். அதே வந்து நம்ம ரெக்கார்டிங் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் மெலிசாக இருக்கும் மீட்டு, அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த பிளாக் மீட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, மீட்டு போட்டாச்சு. இப்போ இந்த வீணையில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டிங்ஸு நம்ம இந்த ஆயில் எடுத்து போட்டு வச்சு ரெடி பண்ணோம் இல்லையா? இந்த ஆயிலில் இந்த 2 விரலை டிப் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஆள்காட்டி விரலும் நடு விரலும் 2 விரலை டிப் பண்ணியாச்சு. எண்ணெய் தெரியுதுங்களா? ஓகே, அவ்வளோதான் தெரியுது. இந்த எண்ணெய் என்ன பண்ணுறீங்க, அப்படியே இந்த ஸ்டிங்ஸில் இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படி போட்டு வச்சுருங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்டிங்கில், எந்த ஸ்டிங்கில் வாசிக்க போகிறோமோ எல்லா ஸ்டிங்லையும் கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கை ட்ரை ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கே முன்னாடி வச்சுருங்க. ஆயில் வந்து முன்னாடி வச்சுருங்க. அப்பப்போ தேவையான நேரத்தில் அப்படி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். வீணை வந்து நம்ம அடிக்கடிக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா எடுத்து தொடச்சி வச்சுருக்கணும். இந்த வேக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து காட்டன் ரொம்ப ரஃபாக யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக தான் நம்ம யூஸ் பண்ணி அதை துடைக்கணும். இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் எடுக்காம விட்டிங்கன்னா என்ன ஆகணும்னா, இந்த ஸ்டிங்ஸ் வந்து துரு பிடிச்சிரும். ஓகேங்களா? அப்போ அது துரு பிடிக்கிற நேரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்கள் கை வந்து அறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே விட்டுறாதீங்க. எந்த ஒரு கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கீபோர்டு இருந்தாலும் நீங்கள் கீஸ் டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அந்த ஃபெதரெல்லாம் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து அப்படியே ஜாம் ஆகிடும், வேஸ்ட்டாக போய்டும். அப்படியே தூக்கி பறந்த மலையெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க. எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எடுத்து வச்சு அப்பப்போ வீக்லி ஒன்ஸாவது எடுத்து நீங்கள் தொடச்சி பத்திரமா வச்சுருங்க. ஓகேங்களா? வீணைக்கும் அதே போல் தான். ஓகே, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வார்ம் அப் பண்ணலாம். பாட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாட்டு வாசிக்கிறது கையெல்லாம் ஒத்துழைக்கணும்ல, ஸ்பீடெல்லாம் வாசிக்கிற மாதிரி இருந்தால் அப்போ என்ன பண்ணணும், இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம எடுத்து கொஞ்சம் வாசித்து வச்சுருக்கணும். அப்போ தான் கை ரெடியாக இருக்கணும். கமகம் வாசிக்கிறதுக்கும் பாடலோட சங்கதிகள் வாசிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் நம்மளோட கை ரெடியாக இருக்கணும். அப்படி ரெடியாக இருந்தால் தான் நம்ம வாசிக்க முடியும். ஓகேங்களா? வீணை இருந்தால் வீணை எடுத்து வச்சுக்கங்க. மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் வயலின், ஃப்ளூட்டு, கீபோர்டு எது இருந்தாலும் எடுத்து வச்சுங்க. இப்போ நான் வாசிக்க போகிற ஸ்ருதி வந்து 3 கட்ட ஸ்ருதி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நான் வாசிக்கிறது அப்படியே நீங்களும் கேட்டு வாசிக்கலாம். ஒரே நேரத்துலேயே வாசிக்க முடியும், அது பிரச்சனையே இல்லை. வீணை மட்டும் தான் வாசிக்கணும் சுரஸ்தானத்தில் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. ஸ்வரம் ஒன்று தான். வீணையில் வாசித்தா என்ன, அது கீபோர்டில் வாசித்தா என்ன? ஓகேங்களா? ஸ்ருதி 3, கீபோர்டில் வாசிக்கிறோம் வாசிங்க. இல்லைனா ப்ளஸ் டிரான்ஸ்போஸ் வந்து 4 பண்ணிக்கோங்க, அப்படி வாசிக்கலாம். இப்போ நான் வந்து வீணைக்கான சுரஸ்தானம் சொல்கிறேன், மற்றவங்களும் வாசிக்கலாம், கூட சேர்ந்து வாசிச்சிருங்க. ஓகேங்களா? கொஞ்ச நேரம் இப்போ வார்ம் அப் அலங்காரம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அலங்காரம் மொத்தம் எத்தனை இருக்குது தெரியுமா? ஓகே, தெரிஞ்சவங்களா இருந்தால் பரவாயில்ல, தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் சும்மா ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். மொத்தம் அலங்காரங்கள் 7 இருக்குது. எப்படி சரளி வரிசை, ஜண்ட வரிசைலாம் இருக்கும், அதுபோல் அலங்காரம் சொல்லிவிட்டு
ஒரு 7 அலங்காரம் இருக்குது. அதை துருவ, மட்டிய, ரூபக, ஜம்பை, திரிபுட, அட, ஏக அப்படின்னு சொல்லிட்டு 7 விதமான அலங்காரங்கள் இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கும். அதுதான் அலங்காரங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற அலங்காரம் துருவம் வேண்டாம். துருவம் கொஞ்சம் வந்து அப்படி கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் பேசிக்கில் வாசிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியல. ஓகேங்களா, இப்போது கடைசியாக இருக்கிற அலங்காரத்துலேயே நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, ஏகத்தாள அலங்காரம். அந்த ஏகத்தாள அலங்காரத்தை இப்போ நம்ம முதல்ல வாசிக்கலாம். அதோட சுரஸ்தானத்தோட அமைப்பு எப்படி இருக்கும்? சரிகம, ரிகமப்ப, கமபத 4 சுரமாக போயிருக்கும். ஏகத்தாளம்னா எப்படின்னா இதுதான் ஏகத்தாளம். போட்டு காட்டுறேன் பாருங்கள். புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள், ஒரு தட்டு 1 2 3 4 4 எண்ணணும். இதுதான் வந்து ஏகத்தாளம். ஆதி தாளம்னு எப்படி போடுவீங்க? 8 அட்சரம் போடுவோம் இல்லையா? போட்டு காட்டுறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஆதி தாளத்தை இப்படி 8ஆக போடுறீங்க. தட்டி திருப்புறதுக்கு பதிலாக வெறும் எண்ணி 4 மட்டும் எண்ணி விட்டுட்டோம்னா அதுதான் ஏகத்தாளம். பாருங்கள், 1 2 3 4, அவ்வளோதான். அந்த திரும்ப அந்த 4 தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ஏகத்தாளத்தோட சுரஸ்தானம் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ச ரி க ம 4 முடிஞ்சுதா? அடுத்து ரீலேருந்து ரி க ம பா. புரிஞ்சுதா? இல்லைன்னா நோட்டில் கூட எழுதி வச்சிங்க. முக்கியமாக நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா நோட்டை பார்த்து 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 வாசிக்கக்கூடாதுங்க. முக்கியமானது அதுதான். எழுதி வச்சுக்கிங்க, ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே நோட்ஸ் இருக்கா? அப்போ அது ஓரளவுக்கு மெமரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாசிக்க பாருங்கள். அதை அப்படியே பார்த்துட்டே வந்து நோட்ஸை பார்த்துட்டே வாசிக்கக்கூடாது, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் சொல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரெடி பண்ணி வச்சுங்க. அப்படியே ஸ்ருதி வந்து 3 இது பாருங்க, இதுதான் சா. இந்த ஸ்ருதியில் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கூட ஸ்ருதி சேர்த்துட்டு வந்து திருப்பி அங்கே கூட உட்காந்துங்க. ரெடியாக இருக்கீங்களா? போகலாமா? ஓகே, நான் சொல்ல வாசிங்க. சரி க ம. அவ்வளோதான். 4 சுரம் வச்சிட்டிங்களா? அடுத்து ரீலேருந்து வாசிங்க. ரீ க ம ப. பல. அடுத்து கமபத சுரம் எப்படி புரிஞ்சுதுங்களா? சரிகம பனிசா எப்படி வாசிப்பீங்க சரளி வரிசையில்? சரி கம பத நிச சனி த ப மகரிசா. அது அப்படியே போயிட்டு வந்துடுது. இந்த அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் மாதிரி. எக்ஸாம்பிள் நம்பர்ஸில் சொல்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டுனா அடுத்து என்ன வரும்னா 2லேருந்து ஆரம்பிக்கும். 2 3 4 5. அடுத்த பேட்டர்ன் 3லேருந்து 3 4 5 6. இப்படி 4 நாளாக போகிறது தான் இந்த ஏகத்தாள அலங்காரம். இப்போ சரளி வரிசை எடுத்துங்க. சாலேருந்து 4 சுரம், ரீலேருந்து 4 சுரம், காலேருந்து 4 சுரம், இப்படி அடுத்தடுத்த போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ரெடி, வாசிக்கும் பார்க்கலாம் கூட. சரி க ம ரீ க ம ப க ம ப த ம ப த நீ ப த நீ ச ச நீ த ப நீ த ப ம த ப ம க ப ம க ரி ம க ரி ச. இது ஈஸியாக இருக்க, குழப்பமாக இருக்கா? சரி, இன்னும் கூட பொறுமையாக சொல்லட்டுமா? நான் ஒரு முறை வாசிட்டு கொஞ்சம் இடைவேளை விடுறேன். இந்த இடைவேளை இப்போ நீங்கள் வாசிங்க. ஓகேவா? இப்படி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நான் ஒரு முறை சொல்லுவேன், அதுக்கு இடையில கொஞ்சம் கேப் விடுவேன். அந்த கேஃபை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸ்ருதி வந்து 3ல் இருக்குது. சா பார்த்துட்டிங்களா? ஓகே, ரெடி, போகலாம். சா ரே க ம. அடுத்து ரீ க ம ப. அடுத்து க ம ப த.
மா ப த நீ. அடுத்து ப த நீ சா. அடுத்து இப்போ மேலேருந்து கீழே வாங்க. சரி, ச நீ த ப. அடுத்து நீ த ப ம. அடுத்து த ப ம க. அடுத்து ப ம க ரே. அடுத்து ம க ரே சா. அவ்வளோதாங்க. புரிஞ்சுதா? நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன், பார்க்க தெரியுங்களா? என் கூட வாசிக்கிறது தான் வாசிங்க. அவ்வளோதாங்க. புரிஞ்சுதில்ல? இது கூட வாசிச்சிங்களா? இன்னொரு முறை நான் சொல்கிறேன், வாசிக்கிறீங்களா? இப்போ நான் வாசிக்கலாம், நான் சொல்கிறேன், அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ரெடி? ச ரே க ம. ரே க ம ப. க ம ப த. ம ப த நீ. ப த நீ சா. சா நீ த ப. நீ த ப ம. த ப ம க. ப ம க ரே. ம க ரே சா. அவ்வளோதாங்க. புரிஞ்சுதா இது? அதே மாதிரி வீணை வாசிக்காம விட்டுறாதீங்க. இருக்கிற நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய எவ்வளோ நேரம் நம்மளுக்கு டைம் கிடைக்குது இப்போ. அது மூலையில் எடுத்து வச்சிடாதீங்க. வீணை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்கள் ஆறுதலுக்கு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்லோவாக வாசிச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி 3 காலங்கள்லேயும் ஒவ்வொரு எக்ஸசைஸும் வாசிக்கணும். ரெடி? இன்னொரு முறை வாசிக்கிறேன், கூட சேர்ந்து வாசிங்க. வீணை மட்டும் தான் இந்த ஸ்வரஸ்தானம்னு இல்லை, எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், சாரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். அலங்கார எக்ஸசைஸ் ஒன்று தான், ஸ்வரஸ்தானம் ஒன்று தானே இருக்குது, சரிகம பதனிசா ஒன்று தானே, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் அதே தானே இருக்குது. இதை நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் ஃப்ளூட் வாசிச்சா ஃப்ளூட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கீபோர்ட்னா கீபோர்டில் இதே ஸ்வரத்தை நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்கேல் மாறக்கூடாது. ஓகேவா? நான் இப்போ ஈல வாசிக்கிறேன்னு நீங்கள் வாசிக்கும் போதும் அது ஈல தான் வாசிச்சா தான் கரெக்டாக நான் சொல்லும்போது அந்த கரெக்டாக ஸ்கேலோட மேட்ச் ஆகும். ஓகேவா? இன்னொரு முறை வாசிக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். ச ரே க ம ரே க ம ப க ம ப த.
த நீ சா சா நீ த ப நீ த ப ம த ப ம க ப ம க ரே ம க ரே சா. அடுத்த ஸ்பீடு போலாமா? சரி கம ரி கம ப. ஓகேவா? இது பெரிய ஸ்பீடெலாம் இல்லை, வாசிச்சே வரும். வாசிக்கிற அளவுக்கு ஸ்பீடு தான் வாசிச்சிருக்கேன். சரியா? அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும். ஓகேவா? இது புரியலன்னா இன்னொரு முறை கேளுங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். நீங்கள் புரியலன்னா கூட இதை அப்படியே திருப்பி முதல்லேருந்து போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது மாதிரி உங்களுக்கு எதை புரியல கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணதுன்னா நீங்கள் வந்து யார் பார்க்குறீங்க, ஓகே இந்த நோட்ஸ் உங்களுக்கு புரியல போல் அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, நல்ல விஷயந்தான். அப்படி வீடியோ போடுறது வரலன்னா அங்கே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷனில் பெல்லுக்கு மேலே ஒரு ஆல் இருக்குது பாருங்கள், அந்த ஆல் போட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம போடுறது வந்துடும். வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ, ஃப்ரைடே டைமில் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துடும். விட்டுறாதீங்க, நல்லா ப்ராக்டிஸ் மட்டும் விட்டுறாதீங்க. எப்போயுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? பார்க்கலாம், அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.